ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெய்லி ஸ்டிச் மீடியா. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்காக 2 நாளாக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. சிஸ்டர் முடிச்சிட்டாங்களா முடிக்கலையா ஆர்டர்ஸை அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே இருந்திருப்பீங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி தோணும். அதுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னா திங்கக்கிழமை மதியானம் ஒரு மணி இருக்கும். அந்த டைமில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணினேன். இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே நம்ம எப்போ டெலிவரி பண்ணணுன்னா மறுநாள் டியூஸ்டே ஈவினிங்குள்ளே நம்ம இது எல்லாத்தையுமே டெலிவரி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதில் டோட்டலாக 14 ப்ளவுசஸ் இருக்குது. 14 ப்ளவுசஸில் 3 ப்ளவுஸ் மட்டும்தான் வித் லைனிங் கொடுத்து பண்ணுறது. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க் ப்ளவுஸு. பேட்ச் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா 450 500 அந்த மாதிரி ரேஞ்சில் கேட்டிருந்தாங்க. வில்லேஜ் சைடில் 450 500 ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து கிராண்ட் டிசைனான லுக்கு தான் நம்ம வந்து கொடுக்க முடியும். சிம்பிள் டிசைன் லுக்கெலாம் நம்ம இதுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா வில்லேஜ் சைடில் இதுதான் ரேட்டு. இதோட டிசைன் நான் எப்படி ஸ்டிச் பண்ணினேன் அப்படின்றத நேத்தில் நடந்த லைவில் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ உங்களுக்கு டீட்டெயில்டாக பிகினராக இருக்கிறவங்க டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா அந்த லைவை போய் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. நேற்று நான் காலையில் ஷார்ட்ஸ் போட்டிருந்து நான் எத்தனை முடிச்சிருப்பேன் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் நீங்கள் இதுக்குள்ளே முடிச்சிருப்பீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அவ்வளோ நம்பிக்கை மேலே வச்சுருந்தீங்க. ஆனால் நான் முடிச்சிட்டேன்னா அப்படின்னா முடிச்சிட்டேன். எத்தனை ப்ளவுஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்னா டோட்டலாக 9 ப்ளவுசஸ் மட்டும்தான் முடித்தேன். மீதி பார்த்தீங்கன்னா 4 ப்ளவுசஸ் வந்து நான் முடிக்கலை. டோட்டல் கவுண்டிங்கில் 14 அப்படின்றத சொல்லிட்டேன். 14 கிடையாது, 13 ப்ளவுசஸ் தான். சரியா? எனக்கு இப்போ தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது தான் அந்த கவுண்டிங் வந்து எனக்கு சரியாக நினைவு வருது. ஸோ டோட்டலாக வந்து 1.5 டேயில் நமக்கு ஒரு 13 ப்ளவுசஸ் வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரியா? அதில் 9 ப்ளவுசஸ் முடித்தேன், 4 ப்ளவுஸ் முடிக்கலை. அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்ன நடந்துச்சு, மீதி 4 ப்ளவுஸ்க்கு அப்போ என்ன பண்ணியிருப்பேன், டெலிவரி பண்ணுறதுக்கு கஸ்டமர் வந்து என்ன மாதிரி ரியாக்ட் காட்டியிருப்பாங்க அப்படின்ற ஒரு விறுவிறுப்பான சுச்சுவேஷனை தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ சுறுசுறுப்பாக தான் இருக்கும். ஸோ கேளுங்க. நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே சைடில் இதை ஓட விட்டுட்டே கேளுங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து குரூப் சாரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் வந்து உடனே வந்ததில்லை. முக்கியமாக நான் அதை நோட் பண்ணிக்கிறேன். இவங்க நமக்கு எமர்ஜென்சியெல்லாம் கொடுக்கல. கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ் மேலேயே இருக்கும் இந்த ஆர்டர் கொடுத்து. சரியா? பட் நான் தான் எடுக்கலை. ரீசன் என்ன அப்படின்னா கடந்த ஒரு மாத காலமாக இந்த ஆகஸ்ட் மாதம் எப்போ எனக்கு இப்போ ஸ்டார்ட் ஆச்சு முடிஞ்சிச்சுன்னே எனக்கு நினைவே இல்லைங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மந்த்து வேலை வச்சு வாங்கிடுச்சு. கிட்டத்தட்ட ஆரி ப்ளவுஸே பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மந்தில் ஏகப்பட்ட ஆர்டர்ஸு. நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆரி ப்ளவுஸ் இவ்வளோ வரும் அப்படின்றது. ஆகஸ்ட் மந்த் ஃபுல்லாக நான் தூங்க போகிறதுக்கே 11 11:30 12 ஆயிரும். திருப்பி மார்னிங் பார்த்திங்கன்னா 4 5 இந்த டைமுக்கெலாம் எந்திரிச்சு டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். இதோட என்னோடய சிஸ்டரும் சேர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஆகஸ்ட் மந்த் ஃபுல்லாக போச்சு. சரியா? ஸோ இந்த பொண்ணு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, நீங்கள் எனக்கு ஃபங்க்ஷன் அன்றைக்கி கூட கொடுங்கக்கா, ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு தைரியமாக நான் என்ன பண்ணிட்டேன்னா மற்ற ஆர்டர்ஸ்லாம் வந்து முடிச்சிட்டேன். ஏன்னா மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா முகூர்த்த சீசன் ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா? ஸோ அதனால் அந்த டைமில் நம்ம கொடுக்கணும். நடுவில் எமர்ஜென்சி ஆர்டர் வந்துருச்சு. நம்ம ஒரு பிளானிங் பண்ணி வச்சுருப்போம். அந்த பிளானை சொதப்புற மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் வந்து இடையில வந்துச்சு. அதை நம்ம முடியாது அப்படின்னு சொன்னாலுமே அதை ஒரு சில கஸ்டமர் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லை பண்ணியே தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து இருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால் அதெல்லாம் நடுவில் எடுத்து பண்ணுற மாதிரினால இது அப்படியே பெண்டிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி ஓகேன்னு ஒரு வழியாக இது வந்து டியூஸ்டே அவங்க நைட்டு கெட்டணும். நாம் வந்து மண்டே தான் எடுக்கிறோம். ஏன்னா இந்த ஹெவியாக அதாவது டே அண்ட் நைட் வந்து ஹெவியாக ஒரு நாள் வேலை பார்க்கலாம், 2 நாள் வேலை பார்க்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 1 மந்த் தான் வந்து எங்களுக்கு ஒர்க் வந்து இருந்ததுனால இந்த ஆர்டர் தான் ஃபைனல். இதை முடிச்சு கொடுத்துட்டோன்னா அப்பாடா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி, ஒரு 1 ஹவர் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இல்லையா? அது வந்து இந்த ஆர்டர் முடிச்சு கொடுத்துட்டோன்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து இருந்துச்சு. ஸோ ஃபைனல் ஆர்டரு இந்த ஆர்டர் தான். இது போகும் ஆர்டர்ஸ் இருக்குது. அடுத்து ஃப்ரீயாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னும் ஒர்க் நிறைய இருக்குது. பட் வந்து ரொம்ப எமர்ஜென்சியாக பல்காக ஸ்டிச் பண்ண வேண்டிய ஆர்டர்ஸ் வந்து இதோட நமக்கு முடியுது. ஆகஸ்ட் மந்தில் வீடியோவும் பெருசாக நான் போட்டிருக்க மாட்டேன். வீக்லி ஒன்ஸ் வீடியோ அப்படி தான் ஏதாவது போட்டு விட்டுருப்பேன். நடுவில் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் அப்டேட் பண்ணியிருப்பேன் நிறையா.
ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடும் பொழுதுமே எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. போட்ட பிறகு சரி ஓகே உங்ககிட்ட டிசைன் காமிக்கணுமே, கஸ்டமர்கிட்ட டிசைன் காமிக்கணுமேன்றதுக்காக ஃபோட்டோஸ் எடுப்பேன். அதை தான் நான் ஷேர் பண்ணுவேன். மற்றபடி நான் யூடியூப்பில் பெருசாலாம் வந்து ஆகஸ்ட் மந்த் வந்து ஆக்டிவேட்டாகவே இல்லை. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் சிஸ்டர் வீடியோவே போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. எனக்கும் போடணும்னு ஆசை தான். முன்னாடி இருந்த மொபைல் பார்த்திங்கன்னா கிளாரிட்டியும் கம்மி, அதனால் கம்மி ஆகிடுச்சு. நான் வாங்கும் பொழுது நல்ல கிளாரிட்டியாக இருந்துச்சு. வாங்கி ஆல்மோஸ்ட் 2 இயர் ஆகிடுச்சினால கிளாரிட்டியும் கம்மி ஆகிடுச்சு. அதனால் அதில் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் அப்படியே சரி கொஞ்சம் கேப் விட்டுருவோமே அப்படின்றதுக்காக கேப் விட்டுட்டேன். திருப்பி நம்ம இப்போ புதுசாக மொபைல் வாங்கிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? இனிமேல் சுறுசுறுப்பான வீடியோஸ்லாம் கண்டிப்பாக நான் கொடுக்க முயற்சி பண்ணுறேன். கொடுப்பேன் அப்படின்றத விட கொடுக்க நான் முயற்சி பண்ணுறேன். நீங்களும் எப்போதும் போல் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாமா? மண்டே ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock போல் இந்த ட்ரெஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னேன் இல்லையா? கிட்டத்தட்ட மண்டே அன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock 10:30 வரைக்குமே எல்லா ப்ளவுஸையும் கட் பண்ணிவிட்டு அந்த ப்ளவுஸை வந்து ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும் தான் நான் ஸ்டிச் பண்ணேன். மண்டே வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் மட்டும்தான் எனக்கு நடந்துச்சு. ஸோ கட்டிங் வந்து ஒரு 9 ப்ளவுஸ்க்கு டோட்டலாக வந்து போட்டு வச்சுருந்தேன். என்னென்னா ஒவ்வொரு ப்ளவுஸுமே குரூப் சாரி அப்படின்றதுனால ஒவ்வொரு ப்ளவுஸுமே ஒவ்வொரு அளவில் இருக்கும். அதனால் ஒவ்வொரு அளவுக்கும் பார்த்து பார்த்து நம்ம கட் பண்ணணும். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்க தான் செஞ்சுது. நான் கட்டிங் கூட ஒரு 2 மணி நேரத்தில் எல்லாத்துக்குமே கட் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் இந்த ப்ளவுஸை நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த சாரீ எல்லாம் பார்த்திங்கன்னா முந்தி அடிக்கணும். எல்லா சாரியும் முந்தி அடித்து மடித்து வைக்கிறதுக்குனே ஒரு 1/2 hourலேருந்து 3/4 hour ஆகும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் 9 சாரியும் நம்ம உழைச்சி போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த ரூமே நிறைஞ்சிரும். ஸோ அதனால் பாருங்கள் அதுக்கே பர்டிகுலர் டைம் எடுத்துச்சு. நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது கூட கடகடன்னு பண்ணிடலாம். இந்த ஊக்கு வைக்கிறது, அப்புறமா இந்த பீட்ஸ் ஏதாவது வைக்க வேண்டியிருந்துச்சுன்னா அது வைக்கிறது, ரோப் அட்டாச் பண்ணுறது, அதுக்கு ஹேங்கிங்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா டைமிங் வந்து அதிகமாக எடுக்கும். ஸோ அதனால் இந்த ரோப் மிஷினில் வந்து நான் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஹைடு அதாவது வெளியில் தெரியாமல் எப்படி நெக்கு உள்ளவே வச்சு நம்ம தைக்கிறது அப்படின்றத நேற்று லைவில் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ தேவையில்லவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ வந்து அந்த டைமிங்கில் பர்டிகுலராக டைமிங் காமிச்சு என்னால் எடுக்க முடியல. அப்படி எடுத்தேன்னா என்னால் ஒர்க்கில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஸோ அதனால் இடையில கிடைக்கிற நேரத்தில் மட்டும் நான் வந்து லைட்டாக சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த அன்னைக்கு மண்டே நைட் பார்த்திங்கன்னா ஒரு 10:30 போல் நான் வந்து இவ்வளோ ஒர்க்கையும் முடிச்சு வச்சுட்டு ஓகே தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் காலையில். ஏன்னா அதுக்கு மேலே என்னால் முடியல, ரொம்ப டயர்டாயிட்டு. மார்னிங் ஒரு 3 o'clock போல் அலாரம் வச்சுருந்தேன். அலாரம் வச்சு எழும்பி ஒரு 3:30 வரைக்கும் தான் என்னால் ஒர்க் பண்ண முடிஞ்சுது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பயங்கரமான எனக்கு தூக்கன்றதை விட உடம்பு பயங்கரமான அசதி ஆகிடுச்சி. அதனால் மறுபடியும் நான் 3:30க்கு படுத்துட்டு சரி ஓகே ஒரு 5 o'clock கழிச்சு ஸ்டிச் பண்ணுவோன்னு பார்த்தா டைமிங் பார்த்தா 6:30 ஆகிடுச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கடகடன்னு எந்திரிச்சு ஒன்று ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள் நம்ம முந்தின நாள் வந்து ஒரே ப்ளவுஸ் தான் முடிச்சிருக்கிறோம். எல்லாமே பேட்ச் ஒர்க்கு, மற்ற நார்மலாக இருந்தால் கூட பரவாயில்ல, எல்லாமே பேட்ச் ஒர்க் ப்ளவுஸு. அப்புறம் உட்காந்து கடகடன்னு ஸ்டிச் பண்ணேன். ஸ்டிச் பண்ணி முடிக்கவும் எனக்கு ஒரு 2 ஜீவன் வந்து ஹெல்ப் பண்ண வந்துச்சு. நல்ல வேலை. இந்த பீட்ஸ் வைக்கிறது, ஹூக் வைக்கிறதுக்கெலாம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஒன்று என்னோடய சிஸ்டர் வந்தாங்க, அப்புறம் இன்னொரு ஸ்டூடெண்ட்டும் வந்தாங்க. 2 பேரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் ஏன்னா ஹேண்ட் ஒர்க்குங்கும் பொழுது கண்டிப்பாக டைம் அதிகமாக நமக்கு இன்னும் இவ்வளோத்துக்கு நமக்கு ஒர்க் பண்ணி முடிக்கணும்னா கண்டிப்பாக ஒரு 1 hourலேருந்து 1.5 மணி நேரம் ஆகும். ஸோ அதுக்கு வந்து அதுக்குள்ளே நம்ம ஒரு ப்ளவுஸே ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ 2 பேர் சப்போர்ட் பண்ண வந்ததுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இந்த 8 ப்ளவுஸையும் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த அன்னைக்கு ஈவினிங், அதாவது டியூஸ்டே ஈவினிங்குள்ளே நான் முடிச்சிட்டேன். ஸோ எல்லாமே பேட்ச் ஒர்க்கு, சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம மைல்யூட்டாக பார்த்து பண்ணணுன்றதுனால டைமிங் வந்து கண்டிப்பாக எடுக்கும். இது வந்து ஈஸியாக இவ்வளோத்தையும் வந்து நான் முடிச்சேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு தான் கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே முடித்தேன். ஸோ இதுக்கான ஸ்லீவ் டிசைனும் பேக் டிசைனும் நான் வந்து நேற்று லைவில் நான் டீட்டெயில்டாக சொல்லி கொடுத்தேன். ஸோ தேவையில்லவங்க நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் சரியா? இதெல்லாம் முடிச்சுட்டு இப்படி வச்சு பார்க்குறதே வந்து ஒரு சந்தோஷம்தான். ஏதோ நம்ம ஒரு பல லட்ச ரூபாய் சாதித்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு
5 மணி போல் இந்த ட்ரெஸ்லாம் வந்து டெலிவரி பண்ணினேன். அதுக்கப்புறம் 5 to 6க்குள்ளே இன்னொரு சாரீ இதை முடிச்சுட்டு பண்ணினேன். அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நமக்கு ஒரு சேலரின்னு கிடைக்கும் இல்லையா? ஸோ அது எவ்வளவு அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து நான் எவ்வளோ வாங்கினேன்னா 450 ருபீஸ் வந்து வாங்கினேன். சரியா? லைனிங் நான் போட்டேன், ரோப்பு, ஹேங்கிங்ஸு, டிசைனு எல்லாமே சேர்த்து நான் தான் பண்ணேன். சரியா? அந்த பேட்ச் ஒர்க்குக்கு ஸ்டிச்சிங் சார்ஜ் எல்லாமே சேர்த்து இந்த ரேட்டு தான். சரியா? இது ஒரு சில பேருக்கு கம்மியாக தெரியலாம், ஒரு சில பேருக்கு அதிகமாக தெரியலாம். நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவை பொறுத்து கண்டிப்பாக ரேட்டு வந்து டிஃப்ரென்ஸ் ஆக தான் செய்யும். ஓகே ஓகே இப்போது மொத்தம் டோட்டலாக 8 ப்ளவுஸ் முடிச்சிருக்கிறேன்னா, ஸோ 8 இன்ட்டு 450 அப்படின்னா 3600 ரூபா நமக்கு கரெக்டாக 1.5 டேக்கான சேலரி. சரியா? ப்ளஸ் அந்த 5 to 6 வந்து இப்போ நான் ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா லைனிங் அவங்க கொடுத்துட்டாங்க, நம்ம ஜஸ்ட் ஸ்டிச் மட்டும் பண்ணி கொடுக்கணும். இந்த கஸ்டமர் வந்து யாருன்னா, நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஆரி ப்ளவுஸ் வந்து பண்ணியிருந்தோம்ல, ஒரு ஹெவியாக ஒரு ப்ளவுஸ் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. நான் ஷார்ட்ஸில் கூட அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்னும் நிறைய ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நான் அப்லோட் பண்ணாமலே வச்சுருக்கிறேன். இந்த வீக்கில் நான் முடிஞ்ச வரைக்கும் அப்லோட் பண்ணிடுறேன். சரியா? இப்போ அந்த கஸ்டமர் தான் கொடுத்துருக்குறாங்க. சரியா? நான் ஒர்க்கில் இருந்தேன் அப்படின்னு வீடியோ பார்த்துட்டு பரவாயில்ல ப்ளைனாகவே பண்ணிடுங்க, லேஸ் வச்சா கூட டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளைனாகவே பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் வந்து நம்மளை சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து ப்ளைனாகவே ஸ்டிச் பண்ணிட்டேன். இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-10 அந்த மாதிரி தான் கட் பண்ணவே ஆரம்பித்தேன். 6 மணிக்குள்ளே நான் இதை கட் பண்ணி முந்தி அடித்து ஸ்டிச் பண்ணி ஹூக்கெல்லாம் வச்சு முடிச்சுட்டு 6 மணிக்கு அப்புறமா எனக்கு வந்து 3 ப்ளவுஸ் இன்னும் டெலிவரி 4 ப்ளவுஸ் இன்னும் டெலிவரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 4ல் 1 பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் சாரி ஆர்டரோடு சேர்ந்து வந்தது தான். அவங்க வந்து நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். அந்த 6 மணிக்கு வந்து எல்லா ஆர்டரையுமே முடிச்சுட்டு உட்காந்துருக்குறேன். எனக்கு வந்து மதியானம் வந்து லஞ்சு வந்து சாப்பிடல, அந்த டயர்டு ஒன்று. அதுக்கப்புறமா நைட்டு சரியாக தூங்கலையா, இந்த ஆர்டர் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற டென்ஷனில் எல்லாம் சேர்ந்து எனக்கு கொஞ்சம் மயக்கம் வர மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் என்னடா பண்ணேன், இன்னும் ஒரு 3 ப்ளவுஸ் தைக்கணுமே. 2 வந்து லைனிங் தான், 1 வந்து 500 ரேட்டில் டிசைன் கேட்டிருந்தாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே உட்காந்துருந்தேன். அந்த டைமில் கரெக்டாக கஸ்டமரும் வந்துட்டாங்க. ஐயோ அதுக்குள்ளே வந்துட்டாங்களேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வந்துட்டு தச்சிட்டிங்களா அப்படின்னாங்க. ஏன்னா எனக்கு வந்து தூக்கி வாடி போட்டுடுச்சு. ஏன்னா அவங்களுமே கோயில் கூட ஃபங்க்ஷனுக்கு தான் கேட்டிருந்தாங்க. அப்புறம் அவங்க வந்து கேட்டாங்க, நான் என்ன சொன்னேன், அவங்க அதுக்கு என்ன ரியாக்ஷன் காட்டினாங்க அப்படின்றது எல்லாமே அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோவில் எல்லாம் சொல்லிட்டோன்னா அடுத்த வீடியோ பார்க்கக்கூடிய சுவாரஸ்யம் குறைஞ்சிரும் இல்லையா? ஸோ அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூ பார்க்கலாம். ஸோ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்றது பாருங்கள். ஆனால் நான் ஸ்டிச் பண்ணலை, 3 ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணலை. என்ன சொல்லியிருப்பாங்கன்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.